Good afternoon all. Today 5th August 2026. இது ஒரு எஜுகேஷனல் வீடியோ. இந்த வீடியோல பேங்க் நிஃப்டி சென்செக்ஸோட ஆப்ஷன் பையிங் எப்படி பண்றோம் அப்படிங்கிறத லெவல் பேஸ்டு ட்ரேடிங் எப்படி நடக்குதுங்கிறத வெரி கிளியரா இங்க நம்ம பார்க்கலாம். ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆனோடனே ஃபர்ஸ்ட் கேண்டில் வந்து எங்களுக்கு ஒரு எல்லோ கேண்டில் வந்தது. அந்த எல்லோ கேண்டில பிரேக் பண்ணா மட்டும்தான் நம்ம கால் சைடு போவோம், அதர்வைஸ் போக மாட்டோம். ஸோ எல்லோ கேண்டில பிரேக் பண்ணாத வரைக்கும் நாங்கள் ட்ரேட் எடுக்க மாட்டோம். ஸோ எல்லோ கேண்டில பிரேக் பண்ணாதனால செல் சைடு இந்த மார்க்கெட் வந்தது. அப்போ இந்த கலர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட் ரிவர்சல் பாயிண்ட் 24,640 இஸ் ஏ எக்ஸாக்ட் ரிவர்சல் பாயிண்ட். ஸோ இந்த இடத்துக்கிட்ட மார்க்கெட் இங்கேருந்து ரிவர்சல் ஆகி மேலே போச்சு. ஸோ அங்கேருந்து மார்க்கெட் திருப்பி கீழே வந்தது. ஸோ மேலேருந்து கீழே வர்றப்ப பிஓடிசியை சப்போர்ட் இந்த இடத்துக்கு வரைக்கும் மார்க்கெட் கீழே வரும் அப்படிங்கிறத வெரி கிளியரா நாங்க இது பண்ணியாச்சு. அது இல்லாம இந்த பிங்க் கலர் கேண்டில்ல கீழே உள்ள லோவை பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் கீழே வந்துடும். இங்கே கிராஸ் ஓவர் ஒன்று நடந்ததுனால இந்த மார்க்கெட் வந்து கீழ் நோக்கி வந்தது. ஸோ இன்னைக்கு ஒரு கேப் அப் நடந்திருக்கு. அந்த கேப் அப்க்கு நாங்கள் ஒரு கால்குலேஷன் எப்போதுமே போட்டு வச்சிருப்போம். ஸோ அதுதான் 24,640, 57,905 அண்ட் 78,662. ஸோ இது எல்லாமே என்னோட டெலகிராமில் ஏர்லி மார்னிங்கே நான் கொடுத்துட்டேன். ஸோ எல்லாமே இங்கே கொடுத்தாச்சு. ஸோ டெலகிராமில் எல்லாமே கொடுத்தாச்சு. எத்தனை மணிக்கு கொடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் 9:25 இந்த எக்ஸாக்ட் ரிவர்சல் பாயிண்ட்டை நம்ம கால்குலேஷனில் கொடுத்தாச்சு. ஸோ இந்த கால்குலேஷன் படி தான் மார்க்கெட் ரன் ஆகுது, எந்த இடத்துக்கிட்ட ரிவர்சல் ஆகுதுன்றது கூடயே நம்ம கிளியராக போட்டாச்சு. 78,662 ரிவர்சல் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சு. அந்த இடத்துக்கிட்ட தான் மார்க்கெட் ரிவர்சல் ஆகி போயிருக்கு. ஸோ ஒவ்வொன்றுக்குமே அதே மாதிரி தான் 57,905 எக்ஸாக்டாக இந்த இடத்துக்கிட்ட நான் கை வச்சு காமிக்கிறேன் பாருங்க. இந்த இடத்துக்கிட்ட ரிவர்சல் ஆகிட்டு போயிட்டு இருக்கு மார்க்கெட். ஸோ இந்த லெவலை பேஸ் பண்ணி தான் இந்த ட்ரேடு நடந்துகிட்டே இருக்கு. அப்போ இந்த இடத்துக்கிட்ட பார்த்தீங்கன்னா நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 24,640 நம்ம கொடுத்த லெவலில் எக்ஸாக்டாக ரிவர்சல் ஆகி மேலே போயிட்டு அந்த லெவலை பிரேக் பண்ணோன்னா ஒரு பெரிய ஃபால் பிவோட் வரைக்கும் தான் இந்த மார்க்கெட் வரும். அண்ட் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் மார்னிங் ஒரு பை சிக்னல் என்னன்னா எல்லோ கேண்டில் பிரேக் பண்ணதுனால அங்கே லைன் போட்டதுனால ஒரு பை சிக்னல் வந்தது. அதுக்கப்புறம் பயங்கர ஃபால். அந்த ஃபாலில் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்க லெவல் என்ன கொடுத்துருக்கோம், 57,905. ஓகேங்களா, எகெயின் நான் சொல்கிறேன் 57,905. ஓகேங்களா, அந்த லெவலில் மார்க்கெட் வந்து எக்ஸாக்ட் ரிவர்சல் பாயிண்ட், அங்கேருந்து மார்க்கெட் மேல் நோக்கி போயிட்டு திருப்பி கீழ் நோக்கி வந்திருக்கு. சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் மேலே ஒரு லெவல் போட்டு காமிச்சாச்சு. எஸ்டர்டே ஹையே போட்டு காமிச்சாச்சு. அதை பிரேக் பண்ணாமல் மார்க்கெட் கால் சைடு போகக்கூடாது. எஸ்டர்டே ஹையை பிரேக் பண்ணி அதுக்கு மேலே கேண்டில் வச்சாதான் நம்ம போவோம், இல்லைன்னா போக மாட்டோம். அப்போ இந்த லெவலில் நம்ம ஒரு லெவல் போட்டோம். மார்க்கெட் ஒரு செல் சிக்னல் வந்து எக்ஸாக்டாக இங்கே கொடுத்த லெவல் என்ன 78,649 அந்த இடத்துக்கிட்ட மார்க்கெட் ரிவர்சல் ஆகி இவ்வளோ தூரம் போச்சு. திருப்பி அந்த இடத்துலேருந்து பிரேக் பண்ணாமல் கீழ் நோக்கி இது வந்தது. இது லெவல் பேஸ்டு ட்ரேடிங். ஒவ்வொரு லெவலும் எப்படி நடக்குது அப்படிங்கிறத லைவ் ஜூம் மீட்டிங்கில் நம்ம காமிச்சிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு ஓவரால் நம்ம எவ்வளோ எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40,265 எடுத்திருக்கோம். நிஃப்டிலையும் பேங்க் நிஃப்டிலையும் எடுத்தோம். அதுவும் 12:30க்கு 12 o'clock ஜூம் மீட்டிங் திருப்பி எகெயின் மார்னிங் மார்க்கெட் வந்து அந்த அளவுக்கு இதாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 12 o'clock ஜூம் மீட்டிங் இது பண்ணி. ஸோ இதை பற்றி டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா 7388879730 நீங்கள் கால் பண்ணலாம். இது அல்கோ பேஸ்டு ட்ரேடிங். ஒரு லெவலை நீங்கள் மார்க் பண்ணி வச்சுட்டீங்கன்னா அந்த லெவலை பிரேக் பண்ண முடியாமல் மார்க்கெட் கீழே இறங்கும். ஸோ அந்த சைடு மார்க்கெட்டு உங்களுக்கு ட்ரேட் எடுக்க ஆரம்பிக்கும். அதுவும் இல்லாமல் டெய்லி நடக்கிற ஜூம் மீட்டிங்கில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் வில் சென்ட் தி டீட்டெயில்ஸ். லேர்னிங் வெரி இம்பார்ட்டன்ட் தென் ஏர்னிங். லேர்னிங் இருந்தால் மட்டும்தான் உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். அப்போ வித்தவுட் லேர்னிங் யூ கேனாட் ஏர்ன் சிங்கிள் பைசா அப்படின்னு நான் சொல்லுவேன். என்ன ரீசன் அப்படின்னா லேர்னிங் இல்லாமல் எதுவுமே கற்றுக்க முடியாது. உங்கள்கிட்ட பணம் இருந்ததுன்னா ஜீரோ ஆகிடும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் கற்றுக்கோங்க. ட்ரேடிங்னா என்னன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ட்ரேடிங் உங்களை எப்படியெல்லாம் மேனிப்புலேட் பண்ணுறான் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதை பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரேட் எடுங்க. அதுவும் இல்லாமல் முக்கியமான விஷயம், எல்லா இதுலேயும் பார்த்தீங்கன்னா 200 பாயிண்ட்ஸ் வந்து அப் ஆகிடுச்சு, லாஸ்ட்டு 320 அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. ஸோ நேற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் நிஃப்டி ஃபியூச்சரு, பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரு, சென்செக்ஸ் மட்டும்தான் ஸ்பாட்டில் பண்ணுறோம்.
அதனால எங்களுக்கு லெவல்லாம் கரெக்டாக இருக்கு. இப்போ சென்செக்ஸ் மட்டும் ஸ்பாட்ல பண்றதுனால என்ன ஆகுது அப்படின்னா, இந்த லாஸ்ட் ஒரு கேண்டில் பார்த்தீங்கன்னா பயங்கர பூம் 100 பாயிண்ட் மேலே ஏறி இருக்கு. நீங்க அதுக்கு முன்னாடி உள்ள 4 கேண்டில் வந்து டாட் டாட்டா வச்சிருக்கோம். அந்த கேண்டில தான் நாங்க கால்குலேஷனுக்கு எடுத்துக்கிறோம். அந்த கேண்டிலோட கால்குலேஷன் தான் இங்க எடுத்து போட்டிருக்கோம். அதோட ஹை இதை எடுத்து போட்டிருக்கோம். ஸோ மார்க்கெட் எப்படி நடந்தாலுமே நமக்கானதை கரெக்டாக பிளான் பண்ணி நம்ம பண்ணோம்னா we will be a successful trader. நாளைக்கு இன்னொரு ட்ரேடர் சந்திப்போம். தேங்க்யூ ஆல். இதை பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க. நாளைக்கு இன்னொரு ட்ரேடில் சந்திப்போம்.